என்னுடைய தாயார் ஒரு தீவிரமான நோயால் பாதிக்கப்பட்டார்கள். அந்த நோயால் பாதிக்கப்பட்ட போது உண்மையிலேயே எல்லா விஷயத்திலும் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு அன்போடு இருந்து செய்த 2 மருத்துவர்களை தெய்வம் மனுஷ ரூபேன என்று சொல்ற வார்த்தைக்கு உதாரணமாக கொள்கிறோம். ஒன்று டாக்டர் ராம் பிரபாகர் சார், சிம்ஸ் மருத்துவமனையிலே பணி செய்கிறார். இன்றைக்கும் எங்கள் குடும்ப மருத்துவர் அவர்தான். அதே போல என் தாயாருடைய உயிரை காப்பாற்றி கொடுத்தவர் டாக்டர் ராஜா சுந்தரம் அவர்கள் புற்றுநோய் துறையிலே மிகச்சிறந்த ஒரு அற்புதமான டாக்டர். மறக்கவே முடியாது. இந்த 2 பேரும் எங்கள் குடும்பம். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்ப நீங்க டிஜிட்டல்னு சொன்னீங்களே, அம்மாக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னு நாங்க கொண்டு போகும்போது டைனோரா டிவியில 2 பின்னல் போட்டுக்கிட்டு கவுன் போட்டுக்கிட்டு வில்லுப்பாட்டா பார்த்த பாரதியோட அம்மாவான்னு கேட்டார். இதை விட என்ன வேணாம்? என்ன ஒரு சந்தோஷம்! இப்படி கேட்டு இன்றைக்கும் என் தாயாருக்கு அவரும் சரி இவரும் சரி. ஆக கஷ்டத்தில் உதவிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? நான் எதற்காக சொல்றேன் என்றா, அவர்கள் எல்லாருக்குமே அன்பாதாக இருக்கிறார்கள். ஆனால் எங்களிடம் இருந்த அன்பு என்னால் மறக்க முடியவில்லை. அதற்கு தினவலர் வழியாக நன்றி சொல்லுகிறேன். அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி, மருத்துவர்கள் என்பவர்கள் 2வது கடவுள் என்று சொல்வார்கள். அப்பா சொல்லுவாங்க. ஆக கண்டேன் கடவுளை இல்லையா? இன்றைக்கும் நாங்கள் அந்த 2 டாக்டர் ராம் பிரபாகர், டாக்டர் ராஜா சுந்தரம் இருவரையும் கடவுளாக மதித்து பல்லாண்டுகள் வாழ வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும், இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு சம்பவம் இருக்கும், ஒவ்வொரு மருத்துவர் இருப்பார்கள். எல்லோருக்கும் நல்லது செய்த உள்ளங்களை நன்றியோடு நினைப்பதே நமது பாரத கலாச்சாரம்.